ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நகை எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த விட இப்ப நகை எடுக்க போறீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் இருக்கும். நம்ம கடைக்காரர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கறது 916 கேடிஎம்மா, ஹால்மார்க்கா அப்படின்னு நம்ம 3 கொஸ்டின் கேட்போம். ஆனா இது மூணுமே சேர்ந்ததுதான் நல்லா, அதாவது உயர்ந்த நகைன்னு சொல்லுவாங்க, தரம் அதிகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது 916 இருக்கணும், ஹால்மார்க் இருக்கணும், கேடிஎம் இருக்கு. இது 3 சேர்ந்ததுதான் ஒரு நகை, சரிங்களா? இப்ப நீங்க வாங்கும்போது இப்ப சைனா இருக்கட்டும், தோடா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஹால்மார்க் சீலோட தான் தருவாங்க. எதுவுமே சீல் இல்லாம உங்களுக்கு வராது. அப்படி நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது சிஸ்டர், எங்களுக்கு தெரியல, நாங்க கடைக்காரர் சொல்றதான் கேட்டு வாங்கிட்டு வரோம் அப்படின்னீங்கன்னா, 2 இல்ல. உங்களுக்கு நகையிலேயே இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி முக்கோண சிம்பல் அந்த மாதிரி இருக்கும். முக்கோண சிம்பல் அதான் பிஏஎஸ் முத்திரை. அதுக்கு கீழே 22K916 கேடிஎம் அப்படின்னு இருக்கும். அது இருந்தா உங்களுக்கு நீங்க எந்த பிரச்சனையும் நீங்க வாங்கிக்கலாம். அது நல்ல நகை தான். அதுவே இன்னொரு டைப் இருக்கு. அதே முக்கோண சிம்பல் கீழே 18Kன்னு வரும். அந்த மாதிரி 18K இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதா. நீங்க அதை வாங்காதீங்க, சரிங்களா? நீங்க கடைக்காரர்கிட்டயே நல்லா தெளிவுபடுத்திக்கோங்க, இது ஹால்மார்க்கா சாதாவா அப்படின்றத. இப்ப நம்ம 22K இருந்தா நம்ம பயப்பட தேவையில்ல, நம்ம வாங்கிக்கலாம். எங்க மாத்தினாலும் அன்னைக்கு ரேட்டு தான் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பிளஸ் நீங்க என்னது தோடுலாம் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எல்லா எல்லா நகையுமே உங்களுக்கு கருப்பு கலர்ல இருக்கும் ஹால்மார்க் ஸ்டீல். அது உங்களுக்கு தெளிவா தெரியறதுக்காக அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அது நாளடைவுல அந்த கருப்பு மை உங்களுக்கு போயிடும். அந்த சீல்ன்றது எப்போ எத்தனை வருஷம் போட்டிருந்தாலும் அந்த சீல் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு நீங்க அது பயப்பட, நீங்க இப்ப காட்டும்போது கருப்புல இருக்கு, திரும்ப நாங்க யூஸ் பண்ணிட்டு வந்தா அது போயிடும் அப்படின்னு, அப்ப நாங்க ஹால்மார்க் போயிடுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கருப்புல இருக்கு. நீங்க அது அந்த மை நம்மளுக்கு புதுசா வாங்கும்போது தெளிவா தெரியும் அப்படின்றதுக்காக அந்த கருப்பு மை யூஸ் பண்றாங்க. நம்ம யூஸ் பண்ணி கருப்பு மை போயிடும். பட் அந்த அச்சுன்றது அப்படியேதான் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வேற வீடியோ கூட போடுறேன், சரிங்களா? இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு நன்றி. நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் கூட பண்ணுங்க. பாய்.